அப்போ இதை பொறிச்சு இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறேன் காட்டுங்க கிட்ட கொண்டு வாங்க என்னென்ன ஜாமான் இது வெண்டிக்காயமா இந்த இது கத்திரிக்காயமா இஞ்சி வச்சிருக்கேன் இப்போ பொறிச்சு இப்போ 3 பேருக்கு உங்களுக்கு காந்தா 2 பேர் இந்த இது இதை திருப்பி நீங்கள் வத்த என்ன வத்தாள திருப்பி போட்டிருக்கீங்களே வச்சிருக்கீங்களா பயிர் கன்று பசுமையில் தரப்பட்ட பயிர் கன்றுகள் எல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க அந்த மரக்கன்று எல்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்களா பயத்தை வித்திருக்கீங்களாப்பா நீங்க இன்னும் காய்க்கல கொஞ்சம் நோய் அடிச்ச மாதிரி இருக்கு ஏன்னா இந்த கொத்தவரையெல்லாம் சரி வரல இது உங்களுக்கு தெரியுமா இது 6 சந்தைன்னு சொல்லி பசுமை இல்லம் தந்தது பசுமை இல்லம் தந்த பயிர் கண்டெல்லாம் நல்லா வச்சிருக்கீங்க நல்லா வச்சிருக்கீங்க நல்லா இருக்குண்ணே நிறைய பயிர்கள் செய்யறது அஞ்சூறு லிட்டர் பிடிக்காது அதை கொண்டு வந்து 5 மணிக்கு ஊடுக்குள்ள அதுக்கு அவர்கிட்ட வைக்கிறாங்க பாக்கா சனி அள்ளி அதுக்கு ஊற்றுவேன் அள்ளி தான் இஞ்சால ஊற்றுவேன் இந்த மழை வெஞ்சிட்டு போய் நான் ஊற்றல இல்லாட்டி நெருக்க ஊற்றுறான் பயிராலே நான் கொஞ்சம் நஷ்டம் தான் இந்த பயிர் தேவண்டி எல்லாம் மழை கொஞ்சம் பெஞ்சதால திருப்பி நாங்கள் ஒரு தரம் எங்களோட பசுமையிலத்தால் வழங்கப்பட்ட பயிர்கன்றுகள் ஒரு தரம் பார்த்துட்டு வாங்க இதில் பார்த்தீங்கன்னா வற்றாழை போட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கமுக மரம் அப்பா அப்படி லைனில் கமுக வச்சுருக்குறாங்க. இதில் வச்சுருக்கிற அப்பா இதில் பார்த்தீங்கன்னா மாங்கண்டு பசுமையில் தான் கொடுக்கப்பட்ட மாங்கண்டு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஜம்புனாப்பா ஜம்பு இதில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி தோட்டம் போட்டுக்கிறப்பா மரவள்ளி தோட்டம் இதுவும் ஜம்பு தான் ஜம்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் மாங்கண்டு வச்சுக்கிறாப்பா பசுமையில் கொடுக்கப்பட்ட மாங்கண்டுனாப்பா மாங்கண்டு அப்படியே கமுக லைனில் கமுக தென்னம்புல்ல அப்படியே கமுக அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் கமுக ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக மரவள்ளி பயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளியை பாருங்கள் இவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா வெண்டி தோட்டம் நிறைய காய் கிடக்குது. இந்தால பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா காய்ச்சிருக்குண்ணாப்பா நல்ல காய் கிடக்குது வண்டி. பசுமனத்தை கொடுக்கப்பட்ட பிலா மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் தான் நிற்கிது. இந்தால பிலா மாதாள மரம் நிற்கிது. இங்கால சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமுக அது மாதாளை. இதில் பார்த்தீங்கன்னா இந்தால தேசி மரம் மாதிரி நிற்கினாப்பா இந்தாலையும் போட்டிருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கத்தரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தரி இது என்ன புழு அடிக்குதாப்பா கத்தரி புழு அடிக்குது. பார்த்தீங்கன்னா கத்தரி நிறைய கத்தரி நல்லா வெள்ளை பூவோட கிடக்கு பிஞ்சிங் கிடக்கு. பார்த்தீங்கன்னா கத்தரி காய்ச்சி நிற்கிது. வண்டியெல்லாம் நல்லா காய்ச்சி நிற்கி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனவருத்தமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பாட ஒரு தென்னை மரம் வண்டு அடித்து விழுந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்லா காய்க்கக்கூடிய ஒரு இனம் மரத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறப்ப கஷ்டப்பட்டு. ஆனால் இந்த மரம் பார்த்திங்கன்னா வண்டு அடித்து அநியாயமாக அவருக்கு விழுந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இந்த வண்டு அடித்து இந்த தென்னம்புட்டில் இந்த பெரிய மரத்தை விழ தட்டிக்கிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை இன்னொரு மரம் தேய மரம். இதுக்கான மருந்துகளை இப்போ தற்கொலை எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு விலையான மருந்தாக இருக்குதுன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை கச்சான் போட்டுக்கிறாப்பா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கச்சான் போட்டுக்கிறப்ப இதில் பயத்தை இருக்குதுக்குள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா ஆசனிப்பிலா மரம் பசுமனத்தை கொடுக்கப்பட்ட ஆசனிப்பிலா. இதில் பார்த்தீங்கன்னா கொய்யா வந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கு கொய்யா. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த கொய்யா நிற்கி இஞ்சால் காலையும் கொய்யா நிற்கிது இஞ்சால். இப்படி பார்த்தீங்கன்னா வேலி ஓரமாக கமுக வச்சுக்கிறாப்பா. அங்கெல்லாம் கமுக இருக்குன்னாப்பா கமுக. இதில் பார்த்தீங்கன்னா ஓஹோ எல்லாம் அப்படி நிற்கினாப்பா அழகாக இருக்குப்பா. அதில் பார்த்தீங்கன்னா பிலாமரம். சரி அப்பா பசுமையிலத்தில் நிறைய மரம் கடந்து அவங்களுக்கு நிறைய வச்சுருக்கு பார்த்து அழகாக இருக்குது. பசுமையிலத்துக்கு எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்?
இந்த கொஞ்சம் நமக்கு பெரிய நன்மையாக இருக்குது. நன்மையாக இருக்கு இல்லையா? அது நாங்கள் வந்து பழைய வடை விடல, விடல தண்ணி ஊற்றி வேலை செஞ்சு இப்படி வச்சிருக்கிறோம். கஷ்டப்பட்டு தான் தண்ணியில் ஊற்றி இவ்வளவுக்கு தோளால் சுமந்து கஷ்டப்பட்டு தான் தண்ணியை ஊற்றி இவ்வளவுக்கும் இவ்வளோ பெரிய தோட்டத்தை அம்மாவும் நினைக்காங்க. அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து தோளால் சுமந்து தண்ணியை ஊற்றி இவ்வளோ பெரிய தோட்டத்தை போட்டு உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே அதுக்கு நாங்கள் பசுமெல்லாம் சாருவாப்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம்ப்பா. நன்றியா?